அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுங்கக்கா. ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? சொல்லுமா. ப்ளீஸ்க்கா. இந்தாம்மா. தேங்க்ஸ். ஹலோ சார், செந்தமிழன் சார் தானே? ஆமா, சொல்லுங்க. நான் தஞ்சாவூர் துவரம்பாளையம் சரஸ்வதியோட ஃப்ரெண்டு பாரதி பேசுறேன். அதான் சார், போன மாசம் கூட சரஸ்வதியோட அக்கா கல்யாணத்துல மீட் பண்ணுமே சார். சார், நான் இப்போ சென்னையில இருக்கேன். என்ன விஷயமா சார்? நான் இப்போ சென்னையில ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கேன். உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டா மீட் பண்ணலாமா? நான் ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப எமர்ஜென்சியா? ப்ளீஸ் சார், ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்குனா போதும். இப்போ எந்த ஏரியாவுல இருக்க? அன்னை தெரசா லேடிஸ் ஹாஸ்டல், முட்டுக்காடு. நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். சரி சார். தேங்க்ஸ்க்கா. ஓகே. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க போன்ல பேசினால் வர வரைக்கும் வேணா உள்ள வெயிட் பண்றீங்களா? இல்ல பரவாயில்ல. அப்ப அங்கேயாவது உட்காருங்க. நோ ப்ராப்ளம், அங்க போய் உட்காருங்க. உட்காருமா. சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? கார்த்திக்னு ஒருத்தன் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டானா. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் இருமா, நான் எடிட்டர்கிட்ட பேசிட்டு வரேன். சார். சொல்லியா? ஒரு ஹார்ட் டிஸ்க், 3 பென்ட்ரைவ், 300 பொண்ணுங்க, 2000 செக்ஸ் ஹராஸ்மெண்ட் வீடியோஸ். என்னையா சொல்ற? ஆமா சார். என்னையா இது? இன்னும் பொள்ளாச்சி சம்பவத்துல இருந்து ஜனங்க மீளல, அதுக்குள்ள இன்னொன்னா? சார், இந்த எவிடன்ஸ் வச்சு அந்த விஐபி குரூப்ட்ட பேசினா பல கோடி கறந்துடலாம் சார். அந்த பொண்ணை நம்ம ஸ்டுடியோ கூட்டிட்டு வந்துரு, நான் லைவ்க்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே சார். எல்லாம் சீக்கிரட்டா இருக்கணும். ஓகே. எடிட்டர்கிட்ட பேசிட்டேன். வாமா, சேனலுக்கு போலாம். வா.
யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மீடியாக்கள் சொல்ல தயங்குற, சொல்ல பயப்படுகிற சமூக பிரச்சனைகளை, அதிகார வர்க்கத்தோட அட்டூழியங்களை நாம இந்த நிகழ்ச்சி மூலமா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் மீது திணிக்கப்படுகிற வன்முறையும் ஆபாசமும் ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. அது கொடூரமாகவும் ஆயிட்டு வருதுங்கிறதாங்க உண்மை. இன்னைக்கு நாம லைவ்ல சந்திக்க போற ஒரு பெண்ணோட பாதிப்பும் அவலமும் ஒவ்வொரு ஆணோட மனசாட்சியையும் உலுக்கணும். உட்காருமா. சொல்லுங்க பாரதி, உங்களை பத்தி, உங்களோட கனவுகளை பத்தி, உங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை பத்தி சொல்லுங்க. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற துவரம்பாளையம் தான் என்னோட சொந்த ஊர். எதிர்காலத்தை பத்தி நிறைய கேள்விகளோட என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் கார்த்திக் என் வாழ்க்கையில வந்தாரு. பையனா இருக்கானே, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணலாமா இல்ல வேண்டாமா? சரி. ஃபேஸ்புக் மூலமாக தான் கார்த்திக் எனக்கு அறிமுகம். காலையில் எழுந்த உடனே கார்த்திக் கூட சேட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நேரம் போகிறதே தெரியாது. யாரு, என்ன பண்ற, என் ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ்
இப்படி எல்லா விஷயங்களையும் கார்த்திக் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கார்த்திக்கும் தன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு பிடிச்ச நடிகர் இளைய தளபதி விஜய், பிடிச்ச சிங்கர் சித் ஸ்ரீராம், எனக்கு பிடிச்ச பச்சை கலர் ட்ரெஸ், சாப்பாட்டுல சிக்கன் மசாலா, இப்படி எனக்கு பிடிச்சதையும் கார்த்திக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு பிடிச்சதெல்லாம் கார்த்திக்கு பிடிச்சிருந்தது, கார்த்திக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிச்சிருந்தது. ஹலோ ஹலோ, யார் நீங்க? குட் மார்னிங். என்ன தெரியல? தெரியல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன தெரியல? யார் நீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நானே சொல்லிட்டேன், எப்படி நீங்க கெஸ் பண்ணுங்களேன். நிஜமா என்ன தெரியல? சுத்தமா தெரியல. ப்ளீஸ், நீங்க யாரு? உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் யாருன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் இளைய தளபதி விஜய், பிடிச்ச கலர் கிரீன், அதுக்கப்புறம் கார்த்திக். எஸ். இப்ப சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். ஐயோ, என்னோட மொபைல்ல பேட்டரி லோவா இருக்கு. ஓகே, அப்ப சார்ஜ் போடுங்க, அப்புறமா பேசுவோம். சரி, ஓகே கார்த்திக், பாய். பாய். என்ன இது பார்சல்? ஹலோ, gift நல்லா இருக்கா? ஹே கார்த்திக். பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன இது கிஃப்ட் எல்லாம்? சும்மா ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான்.
அப்புறம் பாரதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல? நினைச்சுக்க மாட்டேன், சொல்லு. ஏன் சைலண்டா இருக்க, சொல்லு. சும்மா சொல்லு கார்த்திக். ஐ லவ் யூ பாரதி. நீ ஏன் பாரதி சைலண்ட் ஆயிட்ட? உனக்கு என்ன பிடிக்கலையா? சரி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, மைண்ட்ல வச்சுக்காத பாரதி. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே கண்டினியூ பண்ணுவோம். I love you too, கார்த்திக். என் நெஞ்சில் பசையென பற்றிக் கொண்டிட தென் சிந்திடும் வார்த்தைகளாலே மாய மனிதனை அவனும் திரித்திட விரும்பினான் எழுந்தனும் காலடி எழுந்தனும் மனமில்லை உன்னை விட்டால் யாருமில்லை. கார்த்திக், கார்த்திக் என்னாச்சு? ஏன் அழற? இல்ல பாரதி, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. சூசைட் பண்ணிக்க போறேன். சூசைடா? ஏன் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு கார்த்திக்? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கார்த்திக். இல்ல பாரதி, எனக்கு வீட்டுல பொண்ணு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. கல்யாணம் பண்ணாங்க, அது உன் கூட தான் பாரதி. அதனால சூசைட் பண்றது வேற வழியே இல்லை. அப்படியெல்லாம் பேசாதீங்க கார்த்திக். முதல்ல என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க. அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சொல்லுங்க கார்த்திக், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்ப நீ கிளம்பி உடனே சென்னைக்கு வந்துடு. வந்ததும் இங்க நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் முடிஞ்சு என் பேரண்ட்ஸ் முன்னாடி போய் நின்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன பாரதி யோசிக்கிற? கார்த்திக், அது திடீர்னு எப்படி? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? இல்ல கார்த்திக், அது இல்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஓகே பாரதி, நீ நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே கார்த்திக்.
ஹலோ கார்த்திக், எனக்கு எல்லாம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உடனே நான் உனக்கு சென்னைக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணி அனுப்புறேன். நீ பஸ் ஏறிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நீ எங்க இறங்கணுங்கிறத அப்புறம் நான் சொல்றேன். சரி கார்த்திக். அம்மா, நான் அப்பாவை பார்த்ததே இல்லை. எனக்கு நீதான் அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்தேன்னு பார்த்துக்கிட்ட. திடீர்னு நீ இல்லாம போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நீ எந்த ஆதரவும் இல்லாம அனாதையா நின்ன. அப்பதான் என் வாழ்க்கையில கார்த்திக் வந்தான். என்ன லவ் பண்றேன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. அவனும் ரொம்ப நல்லவம்மா, முன்ன மாதிரி என்ன நல்லா பாத்துக்குவான். அந்த நம்பிக்கையில தான் நான் இப்ப போறேம்மா. என் கூட இருந்து நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்மா. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானிச்சது. கார்த்திகை பார்க்க நான் சென்னைக்கு கிளம்பினேன். நான் பிறந்த ஊரு, என்னோட வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் சொல்லாம இனிமே என்னோட லைஃப் கார்த்திக் கூட தாங்கிறத முடிவு பண்ணி நான் சென்னைக்கு கிளம்பினேன். கார்த்திக், நான் பஸ் ஏறிட்டேன். பாரதி, பஸ்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆமா, நல்லா இருக்கு. அப்புறம் மறந்துடாத, வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். வண்டலூர்லயா? எல்லாரும் கோயம்பேடுல தானே இறங்குவாங்க. நீங்க ஏன் வண்டலூர்ல இறங்க சொல்றீங்க? இல்ல பாரதி, நம்ம வீடு ஈசிஆர்ல தான் இருக்கு. வண்டலூர்ல இருந்து அதுதான் பக்கம். அங்க இறங்கிட்டு கூப்பிடு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே பேபி? ஓகே. I love you, பாரதி. ஓகே, பாய்.
The number you are trying to reach is currently switched off. Please try again later. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது switch off செய்யப்பட்டுள்ளது. ஹலோ கார்த்திக், என்ன ஆச்சு? உங்களுக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரதி, டென்ஷன் ஆகாத. நான் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயமா ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருக்கேன். சரி, அது ஓகே கார்த்திக், பட் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? நீ வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும்னு நான் உனக்கு கைட் பண்றேன். ஓகே? உனக்கு ஆப்போசிட்ல பாரு, உங்க SRR கிராண்ட்னு ஒரு ஹோட்டல் தெரியுதா? ஆமா. நீ அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி அங்க வா. கார்த்திக், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் கார்த்திக்? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா. நிறைய ஷேர் ஆட்டோ இருக்கும். மாயாஜால் போகுமான்னு கேட்டு ஏறிடு. அண்ணா, மாயாஜால் போகுமாண்ணா? மாயாஜால் போமா, உட்காரு. மாயாஜால் இறங்குமா. ஹலோ கார்த்திக், நான் மாயாஜால் வந்துட்டேன். ஓகே, எதிர்க்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்க போயிட்டு முட்டுக்காடு ப்ளூ பே பீச் போகணும்னு சொல்லிட்டு ஏறிடு. ஓகே, ஜஸ்ட் 5 minutes தான். சரியான சவாரியே மாட்ட மாட்டேங்குது குமார. அண்ணா, முட்டுக்காடு ப்ளூ பே பீச் போகுமா? வராதுமா. அண்ணா, முட்டுக்காடு போகணும்னு. வராது வராது. என்னம்மா? அண்ணா, முட்டுக்காடு போகணும்னு. ஐயோ, அந்த ஏரியா நாவல்மா, போமா நீ. ஐயோ, கொஞ்சம் வாங்கல அண்ணா. சொன்னா புரியாது உனக்கு. இந்த ஏரியாலாம் டேஞ்சரான ஏரியா. அங்கெல்லாம் ஒருத்த வர மாட்டான். சொன்னா கேளு, போமா. அண்ணா, எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்கண்ணா, ப்ளீஸ் வாங்கண்ணா. எவ்வளோண்ணா? 500 ரூபா கொடுப்பியா? 5 நிமிஷம் தான் சொன்னாங்க, அதுக்கு போய் 500 ரூபாய் கேக்குறீங்களே. அதான் நான் முதல்ல சொன்னேன், இதுக்கு நான் வரமாட்டேன். 500 1000 பேரம் பேசி.
நீ கிளம்பா நீ. சரி பரவாயில்லண்ணே, வாங்கிக்கோங்க, வாங்க ப்ளீஸ் வாங்கண்ணே. உட்காருமா. என்னம்மா சென்னைக்கு புதுசா? ஆமாண்ணே. அங்க யார பார்க்க போற? என் லவ்வர் அண்ணே. ஆமா, இப்ப பார்த்தாலும் அண்ணன் கூப்பிடாத, வேற ஏதாவது சொல்லி கூப்பிடு. இதான் புளுவே பீச். என்னங்கண்ணே? ஹலோ, கார்த்திக், இங்க ப்ளூ பே பீச் ரோட்ல எண்டில் வந்து இறங்கிட்டேன். இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு, இங்க யாருமே இல்ல. பாரதி, அப்படியே நடந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டே இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். ஒன்றும் பயப்படாது. பீச் கிட்ட வந்துட்டியா? ஆமா கார்த்திக். லெஃப்ட்ல ஒரு சவுக்கு தோப்பு தெரியுதா? சவுக்கு தோப்பு தெரியுது. அப்படியே நடந்து அந்த பக்கமா வா. வந்துட்டியா? அங்க ஒரு பெரிய ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதா? தெரியுது கார்த்திக். அந்த பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங் தான் நம்ம வீடு. வந்துட்டேன் கார்த்திக். பாரதி, உன் வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. இந்த சென்னை பயணம் இவ்ளோ திகிலாவும் இவ்ளோ பயங்கரமாவும் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பலவிதமான குழப்பங்களை கடந்து கார்த்திக்க அவரோட வீட்டுல பார்த்தேன். என்னம்மா நீ, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கிளம்பி வான்னு சொன்னா நீ எப்படி நம்பி வரலாம்? அவன் மேல, அவன் என் மேல வச்சிருந்த காதல் மேல நம்பிக்கை இருந்தது. Welcome, my dear baby. கார்த்திக்,
ஐ லவ் யூ பாரதி. பிடித்தேனே தொலை தூர நிலா உன்னை நேரில் பார்க்கிறேன். கோடி கோடி முகநூலில் தேடி தேடி பிடித்தேனே தொலை தூர நிலா உன்னை நேரில் பார்க்கிறேன். இது பூர்வீக உறவு, என் கண் முன்னே கனவு. நேர்முக தேர்வு போல நெஞ்சுக்குள்ள வேர்க்குதே. கொஞ்சம் தள்ளிய பழக அடி உன் கைகள் பிசைகின்றாய், நாணத்தில் அசைகின்றாய் இசையே. கொடுக்கும் முத்தம் நெஞ்சுக்குள்ள கேட்கும் சத்தம், நேசிக்கும் காதல் கூட சுவாசமாயிருக்கும். நீ இருக்கும் இதயத்தை நான் மெதுவாய் துடிக்கச் சொல்வேன். வேகமாய் இதயம் துடித்தால் வலிக்கும் உனக்கு. பூரணமாய் நான் தானானேன் பெண்ணே, காரணமே நீதான் கண்ணே. உன் பதிவுகள் முழுதும் என் அழகினை எழுதும். கண்ணாடியில் அழகு நீ, உயிர் நாடியில் பேரழகி. கோடி கோடி முகநூலில் தேடி தேடி பிடித்தேனே தொலை தூர நிலா உன்னை நேரில் பார்க்கிறேன். தீபத்தின் சிற்பம் போல வீடு தேடி வந்தாய் பெண்ணே, நீ வந்த காலம் எனக்கு பூக்காலமே. விஞ்ஞான வேகத்தாலே உன்னை கண்டு யோகத்தாலே கண் சிமிட்டும் நேரம் கூட உன்னை பார்க்கிறேன். நீரை சுமந்திடும் வானம் போல பல கோடி ஆண்டுகள் சுமப்பே. என் ஒற்றை உலகம் அது நீதான் எனக்கு. என் அறையிலே பிறை நிலா, மூச்சு காத்தில் மோட்சம் இருக்கு. கோடி கோடி முகநூலில் தேடி தேடி பிடித்தேனே தொலை தூர நிலா உன்னை நேரில் பார்க்கிறேன். கோடி கோடி முகநூலில் தேடி தேடி பிடித்தேனே தொலை தூர நிலா உன்னை நேரில் பார்க்கிறேன். இது பூர்வீக உறவு, என் கண் முன்னே கனவு. ஒரு நேர்முக தேர்வு போல நெஞ்சுக்குள்ள வேர்க்குதே. வசீகர அழகு, கொஞ்சம் தள்ளிய பழக. அடி உன் கைகள் பிசைகின்றாய், நாணத்தில் அசைகின்றாய் இசையே. பாரதி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு மச்சி. என்ன மச்சி பண்ற? என்ன பண்ணுறேண்ணா? பிக்கப் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்.
ஃபுல்லாக முடிச்சிட்டேன்டா. செம்ம ஃபிகர், பக்கா சான்ஸே இல்லை. நீங்கள் எப்படா வரீங்க? நாங்க வரது இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பி வா. நான் கிளம்பி வரதா? எங்கடா? பாம்பே. பாம்பேயா? என்னடா சொல்றீங்க? மச்சி, உங்ககிட்ட ஹோம்லி பீஸ் தான் இருக்கு, எங்க கிட்ட மாஸ்டர் பீஸே இருக்கு. நாங்களும் ஒரு கரெக்ட் பண்ணிட்டோம்டா. செம்மையா இருக்காடா. போட்டோ உனக்கு சென்ட் பண்றோம், பார்த்துட்டு வரலாமா வேணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. டேய் மச்சி, செம்ம பீஸ்ரா. எப்படா பிடிச்சிங்க? டேய் நான் உடனே வந்துடுறேன்டா. டேய் அப்ப அந்த பொண்ணு? டேய் இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. நாம இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருக்கோம். கார்த்திக், கார்த்திக். பாரதி இந்த வந்துடுறேன். மச்சி அவ கூப்பிட்றா, நீ போனை வை, நான் வந்துடுறேன். கார்த்திக், யாராவது வராங்களா? இல்லையே. இல்லையே, போன்ல யாரையோ வர சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் யாரையும் வர சொல்ல, நான் தான் போறேன். நீங்க போறீங்களா? எங்க? பாரதி, நம்ம கல்யாணம் நடக்கணும்ல. முன்னாடி மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவே மணி 6 ஆயிடுச்சு. நான் இப்ப கிளம்பி போனாதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியும். அப்பதான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பாரதி, இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான நாள். 11:30 to 12:30 முகூர்த்த நேரம். நீ குளிச்சுட்டு ரெடியா இரு, நான் போயிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? வர கொஞ்ச நேரம் ஆகும். சார்ஜ் நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. கார்த்திக், மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து போங்க. அப்புறம் வீட்டை லாக் பண்ணிட்டு போங்க, நான் தனியா இருக்கேன்ல. சீக்கிரமா வந்துருங்க கார்த்திக். ஏய் சுமி, ஒற்றன் யூடியூப் சேனல் பாருடி. லைவ்ல ஒரு பொண்ணோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்குடி. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. சரிடி. தமிழகத்தில் நடந்த சில விளையாட்டு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சேலத்தில் இதே மெட்ரோ ஏரியால செஞ்சதுன்னா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு உடைச்சு வந்துருச்சுங்க. ஏன் இங்கே நொறுக்கு?
கார்த்திக் எனக்காக வாங்கி வச்சிருந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கலர் பட்டு புடவைய கட்டிக்கிட்டு நான் என் கல்யாணத்துக்காக காத்திருந்தேன். வெளியே எனக்கு பிடிச்ச மழை. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கார்த்திக் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு. நான் கார்த்திகோட செல்லுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பதறி போயிட்டேன். மேல டீடைல்ஸ் கேட்கறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. திரும்பவும் பேசினேன். ஆனா ஆப்போசிட்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் திரும்பவும் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி சார்ஜ் போட்டு பேசலான்னு பார்த்தா கரண்ட்டும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு நான் வெளியே வர்றதுக்காக பண்ண முயற்சி சரியா வரல.
உனக்கு என்ன ஆச்சு கார்த்திக்? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமா வந்துருங்க கார்த்திக். தாத்தா, இங்க பாருங்க தாத்தா. தாத்தா, தாத்தா, இங்க பாருங்க தாத்தா. தாத்தா, 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 தாத்தா. தாத்தா, இந்த வயசான காலத்துல ஏன் இப்படி கஷ்டப்படுற? ஏற்கனவே உனக்கு சரியா காது கேட்குது. ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்றது? போகாதீங்க, இங்க பாருங்க தாத்தா. தாத்தா, தாத்தா, இங்க பாருங்க தாத்தா. தாத்தா,
இங்க பாருங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க அண்ணா, அண்ணா. இங்க பாருங்க, இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது இங்க பாருங்களேன். சத்தம் வருதுடா. யாராவது காப்பாத்துங்க. அது விஐபி வீடு, நமக்கு எது பிரச்சனை? மழை வர மாதிரி இருக்குடா, 3 பேர் வாங்கடா போலாம். இங்க பாருங்க ப்ளீஸ். அண்ணா, என்ன காப்பாத்துங்க அண்ணா. இங்க பாருங்க. அண்ணா, இங்க பாருங்க அண்ணா. அண்ணா, என்ன காப்பாத்துங்க அண்ணா. இங்க பாருங்க. அண்ணா, அண்ணா போகாதீங்க அண்ணா. அண்ணா, அண்ணா இங்க பாருங்க அண்ணா. அண்ணா, அண்ணா போகாதீங்க அண்ணா. அண்ணா இங்க பாருங்க அண்ணா. அண்ணா.
அண்ணா 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 நில்லுங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க அண்ணா. அண்ணா சார், சரௌண்டிங் ஃபுல்லா விஐபி ஏரியா சார், நல்லா பாருங்க. இங்க பாருங்க அண்ணா. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இனிமே என்னத்த? சார் இங்க பாருங்க சார். அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாங்க. அக்கா அக்கா இங்க பாருங்க. 40 அடி ஆழத்திலே தண்ணி சார், சுத்து வட்டாரத்திலே இது நல்ல ஏரியா. என்ன காப்பாத்துங்க, இங்க பாருங்க அக்கா. அக்கா என்ன வெங்கட், மேல ஏதோ லைட் வெளிச்சம் அடிக்குது. அந்த வெளிச்சம் வருது. இங்க வாங்க, நான் தெரியறேனா? போய் பாப்போம். வாங்கக்கா, வாங்கக்கா. அக்கா இங்க வாங்க, வாங்க. இங்க ஏதோ குரல் கேக்குது. இங்க வாங்க அண்ணா. என்னையா அது லைட் ஆஃப் ஆயிடுச்சு? வீடே ஒரு மர்மமான வீடு. என்ன தெரியுதா? நான் இங்க இருக்கேன். நிறைய பொண்ணுங்களை கூட்டு வருவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க போலாம். சரி வாமா போவோம். நான் இங்க இருக்கேன், என்ன பாருங்க ப்ளீஸ், என்ன பாருங்க. அக்கா அக்கா போகாதீங்க, ஐயோ போகாதீங்க அக்கா. அக்கா
என்ன பாருங்க, என்ன பாருங்க. என்ன பாருங்க. என் கையில கிடைச்ச பொருள்களை வச்சு நான் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சேன். பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. அக்கா, பகல்ல பாத்தீங்களா? சுத்தி விஐபிங்க இடம். இங்க ஹலோ, இங்க பாருங்க. இந்த இடத்த இன்னைக்கே பேசி முடிச்சிடலாமா? சரி முடிச்சிடுங்க. சீக்கிரமா சிட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே, கிளைமேட்டுக்கு ஏத்தாப்ல சரக்கு சூப்பரா இருக்குல்ல? கூடவே ஒரு ஃபிகர் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். காசு தரனாலும் நம்ம மூஞ்ச பத்தி அவ்வளவு வரமாட்டேன்றா. என்ன பண்றது, நமக்கு சரக்கு போட்டு சைடிஸ் திங்கிறதே வேலையா போச்சு. அட போன, நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேனே. அப்புறம் நம்ம சரக்குலயும் சைடிஸ்லயுமே நம்ம வாழ்க்கை போயிடுமானே. அட ஏன்பா நீ அதே பேசினுக்கிற, பேசாம சரக்கு ஊத்துப்பா. என்னப்பா அது? ஹெல்ப் மீன் போட்டிருக்குண்ணே, போய் என்னன்னு பாப்போமா?
ஹெல்ப் மீனா ஹெல்ப்னு அர்த்தம். அண்ணா அந்த பக்கத்துல இருந்து தானா இந்த பலூன் வந்தது. வா போய் பார்ப்போம். வா போய் பார்க்கலாம். அந்த வீட்ல இருந்தாப்பா வந்திருக்கணும். அத பாரு. அண்ணா அந்த வீட்ல இருந்து சத்தம் வருதுன்னா புதுசா நமக்கு எதுக்குப்பா வீண் பம்பு? அதை விட்டு வாப்பா. இந்த விஐபி பசங்களுக்கு இதே வேலை. எப்பா பாரு இந்த பொண்ணுங்களை கூட்டு வந்து ஜல்சா பண்றது. வா போலாம்ப்பா. சார் போகாதீங்க. நில்லுங்க. ஏய் போலீஸ்டா, மப்டியில இருக்காங்கடா. ப்ளீஸ் பாருங்க. போலீஸ் அண்ணா போகாதீங்க அண்ணா. போலீஸ் அண்ணா, போலீஸ் அண்ணா, அண்ணா. பயமும் தனிமையும் சேர்ந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல. அப்பதான் கரண்ட் வந்தது. சார்ஜ் போட்டு கார்த்திக் கிட்ட பேசினேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு நானே எதிர்பாராத பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்தது. மூணு நாள் எதுவுமே சாப்பிடாம குடிக்காம ரொம்ப டயர்டா இருந்தது. அதனால சாப்பிட ஏதாவது கிடைக்குமா இல்ல குடிக்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கதான் நான் அந்த ரூம்குள்ள போனேன். கார்த்திக்கு இன்னொரு பயங்கரமான முகம் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது.
என்னால நம்பவே முடியல. புது வீடியோ வந்துருச்சாப்பா? சீக்கிரம் அனுப்பி வை தம்பி. இதில் அரசியல் இருக்கு, அரசியல்வாதிங்க இருக்காங்க, பிஸ்னஸ் இருக்கு, பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, நம்ம சமூகம் தூக்கி கொண்டாடுற எத்தனையோ பெரிய மனுஷங்க இருக்காங்க. வீடியோ எல்லாம் பத்திரம், ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும். ஓகே சார், இருந்தாலும் பயமா இருக்கு. தம்பி, கருப்பு கோட்டு, காக்கி சட்டை இதெல்லாம் கரன்சிக்கு முன்னாடி ஒன்று கையை கட்டிக்கிட்டு நிற்கணும், இல்லை கையை நீட்டிக்கிட்டு நிற்கணும். சரியா? பயப்படாது. பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது இவங்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அந்த வீடியோவை வச்சு பிசினஸும் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சியா இருந்தது. கார்த்திகோட பல கேங்ஸ் இருக்கு, இது ஒரு பெரிய நெட்வொர்க். அதுல ஈடுபடுற ஆளுங்க சமூகத்துல பல உயர்ந்த இடத்துல இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. அப்பதான அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு முடிவு பண்ண. அதுக்குள்ள கார்த்திகோட காரங்க வந்துருச்சு. அந்த வீட்டை சுத்தி நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா இருந்தது. அந்த வீட்டுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். அவன் ஜாலியா பிசினஸ் பண்ணுவான், நாம தான் ஜாலி பண்றதையே பிசினஸா பண்றோம். ஆமா மச்சி, இன்னைக்கு எடுக்க போறது எத்தனாவது வீடியோ? பேக்கப் பார் டிஸ்பிளே ஒரு 2000 இருக்கும், புதுசா எடுத்ததுல ஒரு 50 இருக்கும். சரி அதை விடு, பாரதி உனக்கு மட்டுமே ஸ்பெஷலா வேணும்னு சொன்னேன். இப்போ நீ அவளும் ஜாலியா என்ஜாய் பண்ண வீடியோவை நம்ம டாப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டியாடா? ஏய் வா வளவளன்னு பேசு. நான் பாரதியை உடனே பார்க்கணும். கதவு திறந்தா
பாரதி அழாதம்மா, அழாத. இங்க பாரு, தைரியமா இரு. இப்படி அழாத. டேய் மச்சி இங்க பாருடா. ஏய் இங்க பாருடி, பாவமா இல்ல? தைரியமா ப்ளீஸ், சொன்னா கேளு. சொல்லுமா, இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கணும்னு நீ ஃபீல் பண்ற? சொல்லுமா, சொல்லுங்க பாரதி. இப்ப இத பாத்துட்டு இருக்கிற பப்ளிக் எல்லாமே ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப அவங்கள என்ன செய்யலாம்? எதுவும் செய்ய வேண்டாம். அந்த 3 பேரையும் நானே கொன்னுட்டேன். என்னமா சொல்றீங்க? அந்த 3 பேரையும் நீங்க ஒரே ஆளா கொலை பண்ணிட்டீங்களா? கார்த்திக் மாதிரி உள்ளவங்க ஒரு குரூப்பா சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி கேவலமான செயலை செய்யறதுக்கு காரணம் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க வெளியே சொல்ல மாட்டாங்கங்கிற தைரியம், அவங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்கிற திமிரு. ஒருவேளை ஆக்ஷன் எடுத்தா அத நம்மளோட அதிகார பலத்தை வச்சு வெளியே வந்துடலாங்கிற ஆணவம். இதுதான் இவங்க எடுக்கிற கடைசி வீடியோவா இருக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். 3 பேரையும் ரசிச்சு ரசிச்சு கொன்ன, கொதற கொதற கொன்ன, ஆத்திரம் தீர கொன்ன. கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் ஆயுதமாக்கி அடிச்சு கொன்ன. இதெல்லாம் கொடுமையா இல்ல? நீ பண்ணதுதாம்மா கரெக்ட். இவனுங்களாம் அடிச்சே கொல்லணும். இவனுங்களை சும்மா விடக்கூடாது. அவங்க உடம்புல இருந்த சிதறின ரத்தமும் கத்துன கதறலும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. என்னமா நீங்க இப்ப இருக்கிற மக்களோட மனநிலையில உங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நேர்ந்தா பப்ளிக்கும் மீடியாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தீர்வு கொடுக்காம ஓய மாட்டாங்க. அவசரப்பட்டு நீங்களே ஒரு தீர்வை கொடுத்துட்டீங்களே. ஒவ்வொரு நாளும் பெண்கள் மேல திணிக்கப்படுற பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. பேப்பர்லயும் டிவிலயும் நம்ம பார்த்துட்டே தானே இருக்கோம். 1-2 நாள்ல எல்லாருமே அந்த சம்பவத்தை மறந்துடுறோம், அத கடந்தும் போயிடுறோம். தப்பு பண்றவன் அவன் செய்யறத தொடர்ந்து செஞ்சுட்டே தானே இருக்கான். என் பிரச்சனை வெளியே வந்தா உடனே டிவில பிளாஷ் நியூஸ் வரும். ஒரு 2-3 நாள் விவாத மேடம் நடக்கும். அதுல 2 பேர் பாதிக்கப்பட்ட எனக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. போலீஸுக்கு போனா அதிகாரம் உள்ளவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். சரி, கோர்ட்டுக்கு போலாம்னா
அதுவும் தப்பு பண்ணவனுக்கு வயசாகி சாகுற நேரத்துல தான் தீர்ப்பே வரும். அதான் என் பாதிப்புக்கான தீர்ப்ப நானே எழுதிட்டேன். என்ன மாதிரி ஒருத்தனை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம ஃபேஸ்புக் பழக்கத்தால என்ன மாதிரி வாழ்க்கைய தொலைக்கிற பெண்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கூட படுக்கைய ஷேர் பண்றவன், நம்மளோட வீடியோவை அரகுற ட்ரெஸ்ஸோட எடுத்து வச்சுக்கிறவன், இல்ல எடுத்து அனுப்ப சொல்றவன், இவங்க யாருமே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கறத பெண்கள் தான் புரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு பொண்ணு மன ரீதியா உடல் ரீதியா 2, 3 இல்ல 10 ஒரு 5 ஆம்பளைங்களை ஒரே நேரத்துல அடிச்சு சாகடிக்கிற துணிச்சலை பெறணும். ஆண் வர்க்கத்தை திருத்த முடியாது, ஆனா அடக்க முடியும். சட்டம், சமூகம், மீடியா இதெல்லாம் சும்மா பரபரப்புக்கும் பரிதாபத்துக்கும் தான். நம்மளோட பாதிப்புக்கான தீர்ப்ப நாமே என்னைக்கு எழுதுறோமோ அப்பதான் ஆம்பளைங்க நடுங்குவாங்க, பெண்களை பார்த்து பயப்படுவாங்க. அன்னைக்குதான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். நான் செஞ்ச இந்த 3 கொலைகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சட்டமும் சமூகமும் சொல்லுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். வணக்கம். வாமா, மைக் இந்தாங்க. என்ன செட்டு தெரியலையே மேடம். பெண்மையை வேறறுக்க நஞ்சை வஞ்சகமாய் தடவி தடமழிக்கும் சமுதாயம், நாகரீக நங்கையென அலைபேசியில் மனதை அலையவிட்டு கற்பை இழக்கும் கலிகாலம். இளந்தளிர்களை இமைகளாய் காப்போம், பெண்மையை நெருப்பாய் வளர்ப்போம். அன்புடன் இயக்குனர் ராகுல்.